தந்தை சமநிலை இறுதி தேர்ச்சி மட்டம் இறுதி தேர்ச்சி மட்டம் 2.12 பணிமா 2.12 தந்தை சமநிலை மாற்றம் தந்தை சமநிலை மாற்றம் சந்தை சமநிலை மாற்றம் அடைதல் ரொம்ப அடிவான விஷயம். சந்தை சமநிலை மாற்றம் அடைதல் சொன்னா எத்தனை விஷயம். இப்போ ஒரு சந்தையானது சமநிலை அடைய வேண்டும் என்றா சந்தையானது சமநிலை அடைய வேண்டும் என்ற பிள்ளைகள் அங்கு சந்தை கேள்வியும் சந்தை நிரம்பலும் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யணும் பிள்ளைகள் சந்திக்கணும். சந்தை கேள்வி கேள்வி விதிக்கவே கேள்வி கோடு, நிரம்பல் விதிக்கவே நிரம்பல் கோடு. அப்ப இந்த ரெண்டு கோடுகளும் ஒரு இடத்துல சந்திக்கும் போதுதான் பிள்ளைகள் அங்கு சந்தை சமநிலை உண்டா. இதன் போது வார விலை சமநிலை விலை எனவும் இதன் போது வார தொகை சமநிலை தொகை எனவும் அழைக்கப்படும். இதான் சந்தை சமநிலை. சார் அப்போ இதென்ன தலைப்பு? சந்தை சமநிலை மாற்றமடைதல்னா சந்தை சமநிலை மாற்றமடைதல் என்றா இந்த சமநிலை விலை சில வேலை கூடலாம், இல்ல சில வேலை குறையலாம். இந்த சமநிலை தொகை சில வேலை கூடலாம், சில வேலை குறையலாம். அப்ப சமநிலை விலையிலேயோ சமநிலை தொகையிலேயோ மாற்றம் ஒன்று வரைக்க அது சந்தை சமநிலை மாற்றம் என்று சொல்லுது. தலை பார்த்த விஷயம், எப்போ சந்தை சமநிலையில மாற்றம் வரும்? இல்லைன்னா ஏன் சந்தை சமநிலை மாற்றம் அடையுது? என்ன காரணங்களுக்காக சந்தை சமநிலை மாற்றம் அடையுதுன்றா அந்த சந்தை சமநிலையை தீர்மானிக்கிற ரெண்டு காரணம் இருக்காருமா. ஒன்று சந்தை கேள்வி, சந்தை நிரம்பல். இந்த சந்தை கேள்விலையோ சந்தை நிரம்பல்லையோ என்ன வரைக்க மாற்றம் வரைக்க சந்தை சமநிலை என்ன செய்யக்கூடாது மாற்றம் சொல்லுங்க. அப்ப சந்தை சமநிலை மாற்றம் அடையும் எப்போ? ரெண்டு சந்தர்ப்பங்கள்ல ஒன்று என்ன மாற்றம் அடையும் போது சந்தை சொல்லுங்க கேள்வி மாற்றம் அல்லது என்ன கூட சொல்லுங்க சந்தை நிரம்பல் மாற்றம். அவர் சந்தை கேள்விலையும் சந்தை நிரம்பலையும் என்ன வரைக்க மாற்ற வரைக்க அங்கு சந்தை சமநிலை மாற்றம் அடையும். சொல்லுங்க. அப்ப சந்தை சமநிலையை தீர்மானிச்ச காரணம் ரெண்டு என்ன? சந்தை கேள்வி, சந்தை நிரம்பல். அப்ப அந்த ரெண்டு என்ன வந்தா மாற்றம் வந்தா அப்ப அங்க என்ன மாற்றம் வரும்? சந்தை சமநிலை மாற்றம். மாற்றம் செய்யும் போது சந்தை சமநிலை மாற்றம். சந்தை கேள்வி, சந்தை நிரம்பல் சந்தை கேள்வி சந்தை நிரம்பல்ல என்ன வரைக்கும் மாற்ற வரைக்கும் பிள்ளைகள் அங்கு சந்தை சமநிலையில என்ன வரும் சொல்லுங்க மாற்றம் எழுதிக்கிற பாருங்கலாம். சரி, முதலாவது இந்த நிரம்பல் மாறாதிருக்க என்ன மாற்றம் அடைதல் கேள்வி. முதலாவது தலைப்பு பாருங்க, சந்தை கேள்வி மட்டும் மாறலாம் அல்லது சந்தை நிரம்பல் மட்டும் மாறலாம் அல்லது கேள்வி நிரம்பலும் சேர்ந்து மாறலாம். இல்லப்பா இப்ப முதலாவது தலைப்பு நிரம்பல் மாறாதிருக்க என்ன மட்டும் மாறுது? கேள்வி மட்டும். படிச்சுக்கோ. கேள்வி மட்டும் இருக்கா? கேள்வி அதிகரிப்பு, கேள்வி குறைவு, கேள்வியை பாதிக்கின்ற விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள்ல மாற்றம் வரும்போது கேள்வி மாற்றம் அடைந்தானே கேள்வி அதிகரிக்கவும் செய்யலாம், குறைவும் செய்யலாம். அப்ப முதலாவது தலைப்புல நிரம்பல் மாறாதிருக்க என்ன மட்டும் மாறுது? கேள்வி மட்டும் மாறுது. முதலாவது புள்ளிகள் சந்தை கேள்வி என்ன செய்தல்? அதிகரித்தல். என்ன மாறாதிருக்க? நிரம்பல் மாறாதிருக்க நிரம்பல்ல மாற்றம்.
எண்ணத்துல மட்டும் மாற்றம், கேள்வியில மட்டும் மாற்றம். கேள்வியில வர மாற்றம் ரெண்டு தானே. கேள்வி அதிகரிக்கவும் செய்யலாம், கேள்வி குறையும் செய்யலாம். அப்ப முதலாவது தலைப்பு அப்படியே இருக்கு பாருங்க. இப்போ நிரம்பல் மாறாத நிலையில் என்ன மாற்றம் அடைதல், கேள்வி மட்டும் மாற்றம் அடைதல். அதுல முதலாவது தலைப்பு என்ன, கேள்வி அதிகம். அப்ப இடத்துல ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, சந்தை கேள்வி அதிகரி வரைபடம் கீழே சரியா கவனிச்சுக்கணும். ஆனா நீ வடிவ பார்த்துக்கோ. முதலாவது ஆரம்ப சமநிலை, இது வளமையான கேள்வி கோடு டி, இது வளமையான நிரம்பல் கோடு எஸ். சரியா, இங்க பாருங்களே. அப்ப இது வளமையான சமநிலை, சமநிலை விலை, சமநிலை தொகை. சரிங்களா, போட்டனா? இப்பதான் மாற்றத்துக்கு இருக்கு. மாற்றத்தை நான் இன்னொரு கடல்ல கீழ் காட்டுறேன், நீங்களும் இன்னும் வேற கடல்ல கீழ் காட்டு. இப்ப நிரம்பல் என்ன செய்யாம இருக்க, மாறாமல் இருக்க. என்ன அதிகரிக்குது, கேள்வி அதிகரிச்சா கேள்வி கூட எங்கால நோக்கி நகர்ந்து வர, வலப்புறம் நோக்கி நகரும். கேள்வி அதிகரிச்சா கேள்வி கூட எங்கால நோக்கி நகரும், வலப்புறம். அப்ப கேள்வி கோடு டி என்னவாக, டி ஒன் டி என்னவாக, டி ஒன் எங்க நகருது, வர. இப்போ புதிய சமநிலை புள்ளி பார்க்கணும். இந்த எஸ் கோடும் எது, இந்த எஸ் கோடும் இங்க என்ன சந்திக்குது, டி ஒன் கோடு. ஏன்னா எஸ் கோட்ல என்ன இல்ல, மாற்றம் இல்லை. இப்ப எது மாறிட்டு, கேள்வி கோடு. அப்ப இந்த டி ஒன் கோடு சொல்லுங்க, எஸ் கோடு. ஆனா இங்க சந்திக்குது, இது ஆரம்ப சமநிலை இ, இது புதிய சமநிலை புள்ளி என்ன சொல்லுங்க, இ. இப்ப இந்த ரெண்டு புள்ளி சந்திக்கும் போது அப்படி என்ன பாருங்க, புதிய சமநிலை வருதா. அப்ப சமநிலை விலை கூடுதா குறையுதா, கூடுது. அப்ப சமநிலை விலை அதிகரிக்குது. சொல்லுங்க, சமநிலை தொகை என்ன செய்யுது. அப்ப அதை கீழே எழுதிப்போம் நம்ம. அப்ப சமநிலை விலை என்ன செய்யும், அதிகரிக்கும். சமநிலை தொகையும் என்ன செய்யக்கூடாது, அதிகரிக்கும். நிரம்பல் மாறாதிருக்கு கேள்வி குறையுது. கேள்வி குறைஞ்சா கேள்வி கோடுக்குள்ள இடப்புற நோக்கி நகரும். முதல்ல ஆரம்ப சமநிலை இருக்க கீழீடு தான் நீங்க மாற்றத்தை குறிக்கணும். அவ ஆரம்ப கேள்வி சமன்பாடு டி, ஆரம்ப நிரம்பல் புள்ளி எக்ஸ். அப்படி ரெண்டு சந்திக்கும் போது ஆரம்ப சமநிலை புள்ளி டி, அதுக்கான சமநிலை இல்லை, அதுக்கான சமநிலை கீழே. இப்ப மாற்றத்தை எடுக்க போகும். இப்போ நிரம்பல் மாறாதிருக்க என்ன குறைஞ்சா, கேள்வி குறைஞ்சா. கேள்வி குறைஞ்சா கேள்வி கோடு எங்கால நகர் சொல்லுங்க, இடப்புறம் கீழ்நோக்கு. அவ கேள்வி கோடு டி பாருமா, டி டி ஒன்னாக இடப்புறம் அந்த படி காட்டுங்க. சரியா, அந்த படி காட்டு. இப்ப இந்த எஸ் கோடும் இந்த எஸ் கோடும் இந்த டி ஒன் கோடு சந்திக்க புள்ளிகள். அப்ப அதுக்கு கூட புதிய சமநிலை புள்ளி இ ஒன். அப்ப அதுல இருந்து சந்திக்கும் போது சமநிலை குறையும் பொழுது பி இருந்து என்னவாக, பி ஒன்னாக. சமநிலை தொகை குறையும், கியூவில் இருந்து என்னவாகும், கி ஒன் ஆகும். அப்ப சமநிலை விலை குறையும், சமநிலை தொகை குறையும். எழுதி கொடுங்கப்பா. சமநிலை விலை குறைதல், சமநிலை தொகையில் குறையும். இப்போ சமநிலை விலை, சமநிலை தொகை ரெண்டுமே குறைவடையும். இப்போ வாங்க அடுத்த தலைப்பு. அடுத்த தலைப்பு வாங்க. கேள்வி மாறாதிருக்கு என்ன மட்டும் மாற்றம் அடைதல், திறம். தலைப்பு ரெண்டாவது, தலைப்பு ரெண்டு, கேள்வி மாறாதிருக்கு
கேள்வி மாறாதிருக்க என்ன மட்டும் மாற்றம் அடைதல்? நிரம்பல் மட்டும் மாற்றம் அடைதல். கேள்வி மாறாதிருக்க நிரம்பல் மட்டும் மாறுபோகுது. கேள்வி மாறாதிருக்க நிரம்பல் மட்டும் மாறுது. நம்ம அதுல ரெண்டு இருக்கல, நிரம்பல் மட்டும் மாற்றுறது. ஒன்று நிரம்பல் அதிகரிப்பு, மற்றது நிரம்பல் குறைவு. நான் ஒண்ணு கேள்வி கேட்டேன், மற்றது நீங்க கேளுங்க. நிரம்பல் அதிகரிப்பு, நிரம்பல் குறைவு. எப்ப நிரம்பல் அதிகரிப்பு ஏற்படும்? நிரம்பல பாதிக்கும் ஏனைய காரணிகளில் ஏதோ ஒன்று சாதகமாக தான் இருக்கு. என்னடா நிரம்பல பாதிக்கிற ஏனைய காரணிகள்னா? பதிலீட்டு உற்பத்தி பொருளின் விலை குறைதல், அப்பதானே உற்பத்தியாளர் குறித்த பொருள் அதிகமா உருவாக்கும். உள்ளீடுகளின் விலை குறைதல், தொழில்நுட்பத்துல சாதகமான ஒரு முன்னேற்றம் இருக்கணும். உற்பத்தியாளர் எண்ணிக்கை என்ன செய்தல்? அதிகரித்தல். அரசு உற்பத்தியாளருக்கு மானியம் வழங்குதல், வரிகள் என்ன செய்தல்? குறைத்தல். நிரம்பல் அதிகரிச்சா அப்ப அந்த கேள்வி கோட்ல மாற்றம் வராது. விலத்தொகை போட்டுக் கொள்ளுங்க. முதல்ல ஆரம்ப சமநிலை கீழி கொள்ளுங்கம்மா. கேள்விக்கு ஒரு டி, நிரம்பல் கோடு எஸ். இது ஆரம்ப சமநிலை கீழி கொள்ளுங்க. இ சமநிலை விலை, சமநிலை தொகை கீழி கொள்ளுங்க. முதல்ல ஆரம்ப சமநிலை கீழி கொள்ளுங்க. கேள்வி மாறாதிருக்க நிரம்பல் மாறுது. அப்ப நிரம்பல் மாறுதல முதலாவது நிரம்பல் அதிகரிக்குது. நிரம்பல் அதிகரிச்சா நிரம்பல் கூட எங்க நகரும்? வளர்ப்புறம். இதுல வளர்ப்புறன்றது நிரம்பல் கூட வளர்ப்புறன்றது வலது கை செய்வாங்க, அது வளர்ப்புறம். வளப்புறம் நகர்ந்தது இதன் எக்ஸ்போர்ட் வளப்புறம் இந்தியாவில் வரும். மேல் நோக்கி போன அது இடப்புறம். தெளிவா இருக்கு. வலப்புறம் என்பது வலது கை பக்கவாட்டம். அப்ப எஸ் நிரம்பல் கோடு எஸ் ஒன்னாக இப்படி நடக்கும். எஸ் நிரம்பல் கோடு எஸ் ஒன்னாக வலப்புறம் நகரும். இங்க நல்லா சந்திக்கணுன்ற கட்டாயம்ல இல்ல. இருக்கணும் கோடுகளை வலப்புறம் நகரம் எஸ் ஒன்னா. அப்ப இதை நம்ம புதிய சந்திக்கிற புள்ளி ஈவன். இப்ப இதுல இணைங்க. இப்ப இணைச்சா சமநிலை விட கூடுதா குறையுதா? குறையுது. சமநிலை விட குறையுது. சமநிலை விட குறையுது. சமநிலை தொகை அதிகரிக்குது. தெளிவா தெளிவா கீரி எடுங்க. பதில சமநிலை விலை குறைதல், சமநிலை தொகை அதிகரிப்பு. சமநிலை விலை குறைதல், சமநிலை தொகை அதிகரிப்பு.
சரி அப்படி இப்ப வாங்க அண்ணா அடே சரியப்பா சமநிலை விலை என்ன செய்யும் எழுதிட்டீங்களா சமநிலை விலை குறையும் சமநிலை தொகை என்ன செய்யும் அதிகம் சரி இப்ப மற்றதுக்கு நீக்கிடுங்க மற்றது நீக்கிடுங்க சரி இப்ப அடுத்து ரெண்டுமே சேர்ந்து மாறும் அதான் வடி வணக்கம் ரெண்டுமே சேர்ந்து மாறினப்படி கேள்வியும் நிரம்பலும் ஒரு சேர மாற்றமடையுது கேள்வி நிரம்பலும் ஒரு சேர மாற்றமடையுது கொஞ்சம் இந்த ரெண்டுமே ஒரு சேர மாற்றமடைதல் ஒரே சந்தர்ப்பத்துல மாறுறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஏக காலத்தில் என்னது வார்த்தை இருக்கும் ஏக காலத்தில் கேள்வியும் நிரம்பலும் ஏக காலத்தில் அதிகரிக்கின்றது என்ன அர்த்தம் கேள்வி கூடுற அதே சந்தர்ப்பத்தில் என்ன கூடுது நிரம்பலும் கூடுது ரெண்டும் ஒரே சந்தர்ப்பத்தில் என்றதுக்கு பதிலாக என்ன வார்த்தை கொடுப்பாங்க ஏக காலத்தில் என்ற வார்த்தை கொடுப்பாங்க அவர் கேள்வியும் நிரம்பலும் சேர்ந்து மாறுதுமா கேள்வி நிரம்பல் சேர்ந்து மாறினா அதுல 4 பிரிவு இருக்குதானே பாருங்க கேள்வியும் நிரம்பலும் சேர்ந்து மாறுதான் கேள்வி கூட நிரம்பலும் கூடலாம் 1 கேள்வி குறைய நிரம்பலும் குறையலாம் 2 கேள்வி கூட நிரம்பல் குறையலாம் 3 கேள்வி குறைய நிரம்பல் கூடலாம் அந்த 4 சந்தர்ப்பம் சரியா எப்ப தலையை குடிச்சு என்னடா சரிங்க கீறும் சார் அங்கிருங்க எதை கீறுவீங்க அந்த ஆரம்ப கேள்வி நிரம்பல் கீறி வச்சிருக்கீங்க கேள்வியும் நிரம்பலும் ஏக காலத்தில் மாற்றமடைதுன்னு என்ன அர்த்தம் ரெண்டுமே ஒரே சந்தர்ப்பத்துல மாறும் அந்த மாற்றம் 4 விதமா இருக்கலாமா 4 அது நீங்க இன்னும் 2 சேர்த்தா 8 அப்படிதான் ஆக்கணும் பட் நான் உங்களுக்கு 4 விதத்துல அதை முடிக்கிறேன் பெரும்பாலும் அதுல முதலாவது பிள்ளை பாருங்க முதலாவது கேள்வி அதிகரிக்க நிரம்பலும் என்ன செய்த பிள்ளை அதிகரிக்க ரெண்டுமே கூடுது என்ன நடக்கும் சந்தேகம் கேள்வியும் அதிகரிக்குது அடுத்த பக்கம் நிரம்பலும் அதிகரிக்குது இப்ப வாகனங்களுக்கான சந்தையில் வாகனங்களுக்கு கேள்வி அதிகரிக்க வாகனங்களுக்கு நிரம்பலும் அதிகரித்தது வாகன சந்தைக்கு ஆதினிகள் இதுவினா மாம்பழங்களுக்கான சந்தையில் மாம்பழத்துக்கான கேள்வி அதிகரிக்கும் அதே வேளை நிரம்பலும் அதிகரிக்குது மாம்பழ சந்தையில் யாது நிகழும் அப்போ ஒரு பொருளுக்கான சந்தையில கேள்வி அதிகரிக்கிற ஏக காலத்தில் நிரம்பலும் அதிகரிச்சா என்ன நடக்கும் சந்தைக்கு ஓகே அப்ப நாம கீறி பார்த்தா அதுக்கான பதில் வரும் கேள்வி அதிகரிக்கிற அதே சந்தர்ப்பத்துல நிரம்பலும் அதிகரித்தா வழியா பண்ணிட்டு பிள்ளைகள் வழியா பண்ணிச்சுக்கொள்ளுங்க இப்போ முதல்ல அப்ப நீங்க ஆரம்ப சமநிலை கீறி கொள்ளுங்க இது டி கோடு இது எஸ் கோடு எடுத்துக்கோங்க நான் கீறதுக்கு ஒரு டைம் தாரம் தானே முன்னாடியே கீறி வச்சு பிரயோஜனம் தரேன் இப்ப அந்த டைம்ல முதல்ல ஆரம்ப சமநிலை கீறி வச்சுக்கொள்ளுங்க கேள்வி நிரம்பல் ரெண்டுமே அதிகரிச்சா ஒரு
குயிக்காமா குயிக்கா கேளுங்க. மாற்றக்கீரை நான் விளங்கப்படுத்துறேன். மாற்றக்கீரை இப்போ அவங்களுடைய இப்ப கேள்வியும் நிரம்பலும் ஒரே சந்தர்ப்பத்துல மாறுது. என்னடப்பா கேள்வி அதிகரிக்குதா? கேள்வி என்ன செய்யுது? அதிகரிக்குது. இதை கவனிச்சுக்கணும். கேள்வி அதிகரிச்சா கேள்வி கூட எங்க நகரும்? வலப்புற நகருமா? பாருங்க நகர்த்துறேன். டி என்னவாகுது? டி ஒன்னாகும். நீங்க நகர்த்திடுங்க. என்னோட சரி நகர்த்துங்க. அம்புக்குறி கட்டாயம் காட்டிடுங்க. கோடு சேர்ந்த பிறகு அவ கேள்வி அதிகரிக்குது. கேள்வி கூட வலப்புற நகர்த்துங்க. டி டி ஒன். கேள்வி கூட வலப்புற நகர்த்துங்க. டி டி ஒன். கேள்வி அதிகரிக்குது. சரி இப்ப அடுத்து சொல்லுங்க. கேள்வி அதிகரிக்கிற அதே சந்தர்ப்பத்தில் என்ன அதிகரிக்குது? நிரம்பலும் அதிகரிச்சா நிரம்பல் கூட எங்க நகரும்? இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நீங்க நிரம்பல் அதிகரிச்ச கோடு வலப்புறம் தானே நம்ம நகரும். எஸ் என்னவாக? எஸ் பண்ணா அந்த வலப்புறம் நீங்க எவ்வளவு நகர்த்த போறீங்க? கேள்வி அதிகரிச்ச அளவுக்கு நகர்த்த போறீங்களா? சில வேளை நீங்க நகர்த்தும் போதுடா இப்ப இந்த அளவு நகர்த்தினதும் இந்த அளவு நகர்த்தினது எப்படி இருக்கலாம்? சமனாவும் இருக்கலாம், சமனற்று. நல்லா கவனிக்கணும். இந்த கோடை நகர்த்துறீங்க தானே? இதே அளவு தூரம் இந்த கோடை நீங்க நகர்த்தணும்னா அப்ப அங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும். கேள்வி அதிகரிக்கும் சம அளவில் என்ன அதிகரித்தல்? நிரம்பலும் அதிகரித்தல். கேள்வி அதிகரிக்கும் சம அளவுக்கு என்ன அதிகரித்தல்? அப்பதான் நீங்க ரெண்டு கோடையும் சமன நகர்த்தணும். அப்படி சொல்லலைன்னா ரெண்டு கோடையும் சரியா சமனாவே நகர்த்த வேண்டிய என்ன கிடையாது? அவசியம் கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்ன மாறி வரலாம். சரிதானே? இப்போ இப்ப நீங்க என்ன பண்ணாக்குறது? எஸ் என்ன நகருது? எஸ் சொன்னா நகர்த்தி நான் ஒன்னும் அளந்து பார்த்துதான் கீழே அளந்து பார்த்தா கருங்க இல்ல நகர்த்திட்டு நீங்க நகர்த்துங்களே. பாப்ப நீங்க நகர்த்துங்களே இருக்கும். நிரம்பல் கோடி இப்ப எங்க நகரும்? வலப்புற நகர்த்துங்களே. இப்ப நகர்த்தின பிறகு இப்ப புதிய புள்ளி பாருங்க. புதிய சமநிலை புள்ளி பாருங்க. இந்த T1 கோடு இந்த X1 கோடு சந்திக்கிறது தானே? எது சந்திக்கிறது? T1 கோடு S1 கோடு. அப்ப D1 S1 இங்க சந்திக்குது. கோடு புதிய சமநிலை புள்ளி E1. இப்ப நீங்க அதை இணைச்சிங்கன்னா பதில் நிச்சயமா ஒரு பதில். சமநிலை தொகை கூடுமா குறையுமா? சமநிலை தொகை அதிகரிக்கும். அதிகரிக்கும். சமநிலை விலை சிலருக்கு சிலருக்கு எப்படி இருக்கும்? மாறாமலே இருக்கும். எனக்குன்னா மாறு. உங்களுக்கு மாறலையா? சந்தோஷம். சிலருக்கு கொஞ்சம் கூட சிலருக்கு கொஞ்சம் என்ன செய்யலாம்? குறையலாம். பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கூடுதுன்னா கூடுங்க, கொஞ்சம் குறைஞ்சா குறைச்சிக்கிறீங்க. நீங்க சமனா கூட எப்படிலாம் எடுக்காதீங்க தான். இப்படிலாம் எடுக்கிறது இல்லை. எடுக்கிறது இல்லை, நல்லா இருக்காது. புரியுதா சொல்றது? சிலருக்கு கொஞ்சம் விலை கூடி இருக்கலாம், சிலருக்கு கொஞ்சம் விலை. ஏன்னா நீங்க இந்த ரெண்டு கோடை நகர்த்தின தூரம் ஒரே அளவா இல்லாம இருந்தா ஒரே அளவா நகர்த்த சொல்லலே வினால சம அளவுக்கு தான் ரெண்டு கோடுகளும் மாறுதுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல தானே? அப்ப நீங்க இன்னைக்கு பார்ப்போம். ஏற்றி பாருங்க. எங்க சார் எனக்குன்னா விலை கொஞ்சம் கூடுது சார் அப்படின்னு சொல்லுங்க. இங்க விலை கூடுது, ஒரு ஆளுக்கு கூடுது, இங்க விலை கூடுது. எனக்குன்னா விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார். எங்க அப்படியா வருது? பிரச்சனை கிடையாது. எனக்குன்னா விலை மாறுங்க சார். எனக்கு விலை வரவே இல்லை சார். நான் இன்னும் சார். என்ன சார்?
இப்போ இங்க கவனிக்கணுமா? அப்ப நீங்க எழுத வேண்டிய பதில், சிலருக்கு விலை என்ன செய்யுது? கூடுது. சிலருக்கு விலை என்ன செய்யுது? குறையுது. சிலருக்கு விலை என்ன செய்யல? மாறு. அப்போ இந்த சந்தர்ப்பத்துல நாம எடுக்க வேண்டிய பதில், சமநிலை விலை. சமநிலை விலை மாற்றம் நிச்சயமற்றது. நான் கவனி, இந்த ஆட்சிக்கு பார்த்து சமநிலை விலை மாற்றம் என்னது? நிச்சயமற்றது. ஏன் நிச்சயமற்றதுன்னு சொல்றோம்? அப்ப அதுக்கான அர்த்தம் மூன்று. சில வேலை விலை என்ன செய்யலாம்? விலை என்ன செய்யலாம்? அதிகரிக்கலாம். அல்லது சில வேலை விலை என்ன செய்யலாம்? குறையலாம். அல்லது சில வேலை விலை என்ன செய்யலாம்? மாறாது இருக்கலாம். அதுதான் அந்த வார்த்தை. சமநிலை விலை மாற்றம் எப்படியாப்பட்டது? நிச்சயமற்றது. அப்ப நீங்க பாஸ் பேப்பர் செய்யலாம், அந்த வார்த்தை இருக்கு. சமநிலை விலை மாற்றம் நிச்சயமற்றது. ஏன்னா சிலருக்கு கூடலாம், சிலருக்கு குறையலாம், சிலருக்கு மாறாமல் இருக்கலாம். அப்ப நம்ம கொடுக்க வேண்டிய சமநிலை விலையின் மாற்றம் எப்படியாப்பட்டது? நிச்சயமற்றது. அப்புறம் அதுக்கு அடுத்தது நீங்க கேட்டீங்களா? கேள்வி நிறமனம் குறைஞ்சதுக்கு நீங்க கேட்டீங்களா? அப்ப நம்ம அது கீழே எழுதிக்கிறோமே, அது கீழே நமக்கு இருவாங்க. கேள்வி அதிகரித்தல் நிரம்பல் குறைதல். ஓகே, நீங்களே ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஐடியா கொடுத்துட்டு தானே, அப்ப நீங்களே ட்ரை பண்ணுங்க. கேள்வி அதிகரித்தல் நிரம்பல் குறைதல். அப்ப வாங்க, கேள்வி அதிகரிக்க நிரம்பல் குறைதல். கேள்வி அதிகரிக்க நிரம்பல் குறைதல். கேள்வி அதிகரிக்குது, நிரம்பல் குறையுது. ஆரம்ப கேள்வி கூட டி, ஆரம்ப நிரம்பல் கூட எக்ஸ். அப்ப ஆரம்ப சமநிலை இ, சமநிலை பி, சமநிலை. இப்ப இந்த மாற்றத்தை என்னங்க பார்ப்போம். கேள்வி அதிகரிக்குது, அப்ப டி என்னவா? D1 வலப்புற நகர்ப்புலை. சரிங்களா? அடுத்து நிரம்பல் குறைதா. அப்ப நிரம்பல் குறைந்த நிரம்பல் கோடு எங்க நகரும்? இடப்புறம். இடப்புறம்னா இடது கை சை. நிரம்பல் குறையுது, அப்ப எஸ் என்னவா? S1. இப்ப புதிய புள்ளி பார்க்கணும். இந்த D1 கோடும் S1 கோடும் சந்திக்கிறது. D1 கோடும் S1 கோடும். அப்ப இங்க என்ன சந்திக்கிறது? போடுங்க. அப்ப E1. அப்ப இணைச்சிங்கன்னா நிச்சயமா என்ன அதிகரிக்கும்? சமநிலை விலை என்ன செய்ய? சமநிலை விலை நிச்சயமா அதிகரிக்கும். அப்ப ஒரு ஆன்சர் சமநிலை விலை அதிகரிக்கும். அடுத்த ஆன்சர் அப்படியே கீழே தொகையில் என்ன இருக்கு? மாற்றமா மாற்றம் இல்லையா? எனக்கு மாற்றம் வருது. உங்களுக்கு தொகை குறைஞ்சிருக்கலாம், கூடி இருக்கலாம், மாறாமல் இருக்கலாம். அப்ப நாம என்ன பதில் கொடுக்கணும் அந்த இடத்துல? சமநிலை தொகை மாற்றம் நிச்சயமற்றது. கூடலாம், குறையலாம், மாற்றமின்றியும் இருக்கலாம். அப்ப சமநிலை தொகை மாற்றம் நிச்சயமற்றது. சமநிலை தொகை மாற்றம் நிச்சயமற்றது. சமநிலை தொகை மாற்றம் நிச்சயமற்றது என்ன பார்த்தோம்? சமநிலை தொகை கூட அல்லது மாறாது.
சரி ஓகேடா. சரி சரி அப்ப மற்றது நீங்க கேள்வி பாருங்க. இப்ப கேக்குறீங்களா, இப்ப கேக்குறீங்களா? கேள்வி குறைய நிரம்பல் அதிகரித்தல் கேளுங்க. கேள்வி குறைய நிரம்பல் அதிகரித்தல் கேளுங்க. ஆரம்பம். என்ன வாங்க போ கேள்வி குறைவடைய நிரம்பல் அதிகரிச்சா, கேள்வி குறைவடைய நிரம்பல் அதிகரிச்சா. கேள்வி குறைவடைதல் நிரம்பல் அதிகரித்தல். இப்ப ஆரம்ப சமநிலை முதல்ல கிழிப்போம். இது டி, இது நிரம்பல். இப்ப சொல்லுங்க கேள்வி குறையுது என்ன பிள்ளை? அப்ப டி கோடு டி ஒன் இடப்பொருள் நிரம்பல் அதிகரித்தா பிள்ளை. அப்ப நிரம்பல் கூட வளர்ப்பு. இப்ப டி ஒன் கோடு எக்ஸ்பெல் கோடு எங்க சந்திக்குது? டி ஒன் என்ன பிள்ளை? அப்ப ஆன்சர் சமநிலை விட கூடுமா குறையுமா? குறையும். பட் தொகையில மாற்றம் நிச்சயம். அப்ப சமநிலை விலை குறையும், சமநிலை தொகை மாற்றம் நிச்சயம். இதுதான் சந்தை சமநிலை மாற்றம். விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப சந்தை சமநிலை மாற்றம் என்றா சந்தை கேள்வி சந்தை நிரம்பல் மாற்றமடைய சமநிலை விலை சமநிலை தொகைக்கு என்ன மாற்றம் வரும்? நாம் முதல் படிச்சிருக்கோம் விலைக்கும் கேள்வி தொகைக்கும் உள்ள தொடர்பு. இப்ப படிக்கிறோம் கேள்விக்கும் விலைக்கும் உள்ள தொடர்பு. என்ன படிச்சோம்? விலைக்கும் நிரம்பல் தொகைக்கும் உள்ள தொடர்பு. இப்ப படிக்கிறோம் நிரம்பலுக்கும் விலைக்கும் உள்ள தொடர்பு. நான் சமரி பண்ணி தாரேன். இப்ப பாடப்புள்ள முடியுது. நீங்க கவனிச்சு பாருங்க வடிவான விஷயம். இப்போ
சந்தை கேள்விக்கும் பொதுவாக நம்ம கேள்வி போடுவோமே, சந்தை கேள்விக்கும் விலைக்கும், விலை என்ன சமநிலை விலை, விலை என்ன சமநிலை விலை, என்ன தொடர்பு ரெண்டுக்கும் இடையே? என்ன தொடர்பு? கேள்வி அதிகரிச்சா சமநிலை விலை என்ன செய்யும்? முதலாவது கிரணமா, அதுல என்ன கிரணம்? கேள்வி அதிகரித்தல் தானே கிரணம். அப்பா சொல்லுங்க பதிலு. கேள்வி அதிகரிக்க சமநிலை விலை என்ன செய்யுது? அதிகரிக்குது. புரியுதா? இது வந்து விலைக்கும் கேள்வி தொகைக்கும் உள்ள தொடர்பு அல்ல. அந்த டவுட் நமக்கு வீட்டுக்கு போயிட்டு படிக்க ஞாபகம். நாங்க விலைக்கும் கேள்வி தொகைக்கும் எதிர் தொடர்பு தானே படிச்சோம். நல்லா விலை சொல்லுங்க. விலைக்கும் கேள்வி தொகைக்கும் உள்ள தொடர்பு, இது ரெண்டுக்குள்ள தொடர்பு என்ன சொல்லுங்க? என்ன தொடர்பு? எதிர். அப்படித்தானமா நம்ம கேள்வி விதியை வரையறுத்தோம். அப்படித்தான் கேள்வி கோடு இருக்குது. எனக்கு கேள்வி கோடு. இங்க கேள்வி மாற்றம். கேள்விக்கும் விலைக்கும் இடையே என்ன தொடர்பு? கேள்விக்கும் விலைக்கும் என்றா இது சந்தை சமநிலை மாற்றம். சரி, இப்ப நார்மலா ஒரு சந்தையில ஒரு பொருளுக்கு என்ன அதிகரிச்சா? எபி டிமாண்ட். எபி டிமாண்ட் என்ன பண்ணுது? அதிக கேள்வி என்ன, அந்த பொருளோட விலை என்ன செய்யும்? தேங்காய்களுக்கு கேள்வி அதிகரிச்சா தேங்காய் விலை கட்ட என்ன செய்யும்? அப்படிதான். ஒரு காலத்துல மஞ்சத்தூளோட விலை எல்லாம் கூட்டி ஞாபகம் இருக்கா? மஞ்சத்தூள் சந்தையில இல்லை, எல்லாரும் மஞ்சத்தூள் கேட்க. வாகனங்களுக்கு ஒரு காலத்துல கேள்வி அதிகரிச்சு தானே. புது வாகனம் இல்லாம இருக்க வாகனம் தானே, செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள். வேற வழியில் எனக்கு வாகனம் தேவை, என்ன விலைன்னு நான் வாங்க ரெடி. அப்போ ஒரு பொருளுக்கு சந்தையில என்ன அதிகரிச்சா? கேள்வி அதிகரிச்சா என்ன? ஹை டிமாண்ட். அந்த பொருளுடைய விலை என்ன செய்யும்? சந்தையில கிடுகிடுன்னு உயர்த்து. அவ கேள்விக்கும் விலைக்கும் இடையில என்ன தொடர்பு? நெற்கணிய தொடர்பு. புரிஞ்சு கொண்டு இதுதான் கான்செப்ட். அப்ப நம்ம தெளிவா இங்க கொடுத்துட்டேன். இங்க பாருங்க, விலைக்கும் கேள்வி தொகைக்கு என்ன தொடர்பு? எதிர்கணிய தொடர்பு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? கேள்வி விதி. அது என்னமா? கேள்வி விதி. கேள்விக்கும் விலைக்கும் என்ன தொடர்பு? நேர்கணிய தொடர்பு. இதுக்கு பேர் என்ன? சந்தை சமநிலை. என்ன பேர்? இப்ப குழப்ப வர இது ஒரு சர்க்கிள் தானடா. இது ஒரு என்னது? சர்க்கிள். இது என்ன எப்படி நடக்கும்? சந்தையில சந்தையில் நடக்குது. ஒரு பொருளுடைய விலை, ஒரு பொருளுடைய விலை குறைதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருளுடைய விலை குறைஞ்சா அப்ப நுகர்வோர் என்ன செய்வார்? அதிகமா அந்த பொருளை வாங்க, அதிகமா அந்த பொருளை வாங்க 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 இதை ஒரு உற்பத்தியாளர் பார்த்துக்கிட்டு மீண்டும் அந்த பொருளுடைய விலை என்ன செய்வான்? ஒரு பொருளுக்கு விலை சந்தையில குறைஞ்சிருச்சா, விலை குறைஞ்சா அதிகமான பேர் அந்த பொருள் என்ன செய்வாங்க? வாங்குவாங்க. ஒரு கடத்துல அந்த பொருளுக்கு அவன் பழக்கமாயிருவானா, இப்ப என்ன செய்வான்? திருப்பி விலையை திருப்பி விலையை கூட்டுவானா, நம்ம என்ன செய்வோம்? திருப்பி வாங்குறது குறைப்பான். இப்ப வாங்குறது குறைச்சா விலை என்ன செய்யும்? மீண்டும் குறையுமா? மீண்டும் விலை குறைஞ்சோன்னு வாங்குறது கூட்டும். இது ஒரு என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கும்? சர்க்கிள் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். இது ஒரு சர்க்கிள் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். இப்ப கேஸ் விலை என்ன செஞ்சாங்க? குறைச்சிட்டாங்களா? திருப்பி என்ன செய்வான்? இன்னொரு கூட்டுவான். திருப்பி இன்னொரு என்ன செய்வான்? குறைப்பா. அது ஒரு சர்க்கிள் மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்கு. ரைட். ஓகே. அப்ப விலைக்கும் கேள்வி தொகைக்கு என்ன தொடர்பு? எதிர் தொடர்பு. அது கேள்வி விதி. கேள்விக்கும் விலைக்கும் என்ன தொடர்பா? அதுக்கு நீங்க பாடமாக்க தேவையில்ல, யோசிச்சு பார்த்தா விட வரதான் பாருங்க. இல்லைன்னா என்ன கீறி பாருங்க, வரைபட கீறி பாருங்க விடும். அதே மாதிரி விலைக்கும் நிரம்பல் தொகைக்கு என்ன தொடர்பு? படிச்ச முன்ன விலைக்கும் நிரம்பல் தொகைக்கு என்ன தொடர்பு? நேர் தொடர்பு. அதுக்குதான் நம்ம பேசுறோம் என்ன விதி? நிரம்பல் விதி. என்னது? இப்ப படிச்சோம். நிரம்பலுக்கும் விலைக்கும் என்ன தொடர்பு? நிரம்பலுக்கு விலைக்கு என்ன தொடர்பு? சந்தையில ஒரு பொருளுக்கு நிரம்பல் அதிகரிச்சு, சந்தையில ஒரு பொருளுக்கு நிரம்பல் கூடிச்சு. எக்கச்சக்கமான பொருளை சந்தை கொண்டுட்டார் உற்பத்தியாளர். இப்ப முழு பொருளை வித்தாகணும்னா விலை என்ன செய்வோம்? குறைச்சுதான். வேற வழி இல்லையே. ஏன்னா எக்கச்சக்கமான சப்ளை, ஓவர் சப்ளை, அதிகமான பொருள் சந்தைக்கு வந்துருச்சுன்னா உற்பத்தியாளர் வேற வழி இல்லாம விலை என்ன செஞ்சாரு? குறைச்சு. சரி, அந்த பொருளை வித்துட்டு போதானே பார்ப்போம்.
சொல்லுவோம் பாருங்க, சந்தைகள்ல கடைசியா போனா என்ன மல்லி சுட்டத்தே என்ன மேக்கர் கண்ணு அட்டுக்கொள்ளது என்ன நல்ல விலை என்ன செஞ்சாரு குறைச்சிட்டாரு. ரைட், ஓகே. இது ரெண்டுக்கும் இடையே என்ன தொடர்பு? எதிர் தொடர்பு. ரைட், விலை கொடுங்கம்மா. இது இது என்ன சொல்லுங்க? நிரம்பல் விதி. இந்த பெயரே சொல்லுங்க, சந்தை சமநிலை. என்ன சொல்லுங்க? சந்தை. ஓகே, குழப்பம் அடையக்கூடாது, தெளிவா விலை கொடுங்க. ஓகே, வாங்க படுங்க. இதெல்லாம் குறிச்சுக்கலையா? குறிச்சுக்கிறதுக்கு இன்னொரு டைம் தரணுமா உங்களுக்கு? எல்லாம் அதே டைம்லடா என்னையும் பார்த்துக்கிட்டு ஒயிட் போர்டையும் பார்த்துட்டு எழுதியும் முடிச்சிடணும். குறிப்புகள் தானே கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பாடத்தை டவுட் வராம சிக்கல் அடையாம செய்யறதுக்கான டெக்னிக்ஸ் தரணும். சரி, ஓகே. நான் அழிக்க போறது இல்லை, நீங்க அப்படியே எழுதுங்க. நம்ம அது கீழே வினா பார்ப்போம். கொஞ்சம் போய்க்க பாருங்க, நான் முடிச்சிருவோம் பாருங்க. அடுத்த கிளாஸ்ல நாங்க வரி மானியம் ஸ்டார்ட் பண்றோம். வினாளுக்கு 53வது 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 அது கீழே இருக்கு. பின்வரும் ஒவ்வொரு நிலைமைகளையும் வரைபடமாக காட்டி சமநிலை மாற்றத்தை. பின்வரும் ஒவ்வொரு நிலைமைகளையும் வரைபடத்துல காட்டி சந்தை சமநிலை மாற்றத்தை குறிப்பிட்டு. சரியா பிள்ளை? ஓகே, நீங்க ஒருக்கா செக் பண்ணி கொடுங்க. 53வது என்ன செய்ய போறோம்? 41 அப்போ சரிங்களா? அப்ப காப்பி எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்துக்கொள்ளுங்க. சரி, ஓகே, அன்னைக்குவா. சரி சரி, வாங்க. சரி, தெளிவா ஆக்கிக்கணும். பாருங்க, 53வது வினா. 53வது வினா, அதுல முதலாவது விலை கேள்வி நெகிழ்வற்ற நிலையில் நிரம்பல் அதிகரிக்கும். விலை கேள்வி நெகிழ்வற்ற நிலையில் நிரம்பல் அதிகரிச்சா. அப்ப இங்க கேள்வி கொடுக்கணும், நிகழ்ச்சியோட தானே தெளிவா சொல்லிருக்க. என்ன நிகழ்ச்சி? நெகிழ்வற்ற கேள்வி. நிரம்பல நிகழ்ச்சி சொல்லியிருக்கா? எந்த கோடுல நிகழ்ச்சி சொல்லியிருக்காங்க அது நிகழ்ச்சியோட தெரியும். மற்றதை பத்தி நிகழ்ச்சி சொல்லாட்டி அது சாதாரண கூட தெரியும். இங்க எங்க நிகழ்ச்சி சொல்லிருக்கு? கேள்விலையா நிரம்பல்லையா? பாருங்க, கேள்வி. அப்ப நிரம்பல் என்ன சொல்லல? நிகழ்ச்சி சொல்லாட்டி நிரம்பல் கூட எப்படி இருக்கணும்? பழமையா. நிரம்பல் கூட எப்படி இருக்கணும்? பழமை. அப்ப இங்க பாருங்க, இங்க பாருங்க, கீழ்காட்டு ஒண்ணு கீழ்காட்டு மற்ற நீங்க கேட்கலாம். சமநிலைக்கு ஆதினிகள். அதன வினா சமநிலைக்கு ஆதினிகள். சரி, எடுத்தோன்னே கேள்வி கூட வளமைக்கிற மாதிரி இருக்குது. இங்க கேள்வியில் என்ன இருக்கு? நெகிழ்ச்சி இருக்கு. எப்படி இருக்கா கேள்வி? எப்படி இருக்கா? நெகிழ்ச்சி உடையதா? நெகிழ்ச்சி உடையதுன்னா கேள்வி கூட நெகிழ்ச்சி உடையதுன்னா தொகையச்சுக்கு தானே மென்சாயும் எப்படி இருக்கும்? நெகிழ்ச்சி அற்றதாவா? கேள்வி நெகிழ்ச்சி அற்றதுண்டா கேள்வி கூட விலையச்சுக்கு மென்சாயும் எப்படி வருதுன்னா இப்படி வரும். இங்கே இணைக்கணுன்ற கட்டாயம் இல்லை. கணிப்பு செய்ய போறோம்னா, நுகர்வோர் மிகை கணிக்க போறோம்னா நீங்க இதுல இணைக்க கட்டாயம், இல்லைன்னா இணைக்க வேண்டிய அவசியம். கேள்வி நிகழ்வற்றது. கேள்வி நிகழ்வு கேள்வி நிகழ்வற்றது.
இப்ப அடுத்து என்ன செய்யலாம்? நிரம்பல் என்ன செய்யலாம்? இப்ப நிரம்பல் அதிகரிக்கத்தானே போகுது. அப்ப அதிகரிக்க முன் ஒரு நிரம்பல் எடுத்திருக்கு தானே. நிரம்பல நிகழ்ச்சி சொல்லியிருக்கா? நிரம்பல்ல நிகழ்ச்சி சொல்லியிருக்கா? சொல்லுங்க. இல்ல தானே. அப்ப நிரம்பல் கூட எப்படி இருக்கணும்? சாதாரண சாதாரண எப்படி கொடுக்கணும்? இந்த மாதிரி அப்படி இருக்கு. நிகழ்ச்சி சொல்லாடி நவமளக்குற மாதிரி இருக்கு. நீங்க வளமையாக்குற மாதிரி கொடுக்கிறீங்க. கீழே இருந்து மேல் நோக்கி. இப்ப ரெண்டு கோடுகள் சந்திக்கிற புள்ளி பேரையம்மா சமநிலை புள்ளி இ. என்னங்க சமநிலை வில பி சமநிலை தொகுதி சமநிலை வில பி சமநிலை தொகுதி. இப்ப கிரோம மாற்றத்தை இப்ப என்ன அதிகரிக்கிறது? நிரம்பல் அதிகரிச்சு. அப்ப நிரம்பல் அதிகரிச்சா நிரம்பல் கூட எங்க நகரும்? வலப்புறம். அப்ப நகரத்துக்கு வலப்புறம் ஷிஃப்ட் பண்ணலாம். அப்ப ரைட் சைட் எஸ் எஸ் பண்ண அதிகரிக்கும். எஸ் எஸ் பண்ண அதிகரிக்கிறது. அப்ப புதிய சமநிலை புள்ளி E1. அப்ப அதுல இணைச்சீங்கன்னா சமநிலை விட குறைஞ்சிருக்கு பாருங்க. சமநிலை விட குறைஞ்சிருக்கு. சமநிலை தொகையில சிறிய ஒரு அதிகரிப்பு வரும். சமநிலை தொகை குறையுது. சரிங்களா? சமநிலை வில குறையுது. சமநிலை தொகையில சிறிய ஒரு அதிகரிப்பு வரும். பதில் எழுதி கொடுங்க. சமநிலை விலை குறைவடையும். சமநிலை விலை குறைவடையும். சமநிலை தொகை அதிகரிக்கும். நிரம்பல் பூரண நிகழ்வுள்ள நிலையில் பதிலீட்டு பொருளின் விலை உயர்வடைது. நிரம்பல் எப்படி இருக்கா? பூரண நிகழ்வு. எதுல நிகழ்ச்சி சொல்லியாச்சு? எதுல நிகழ்ச்சி சொல்லியாச்சு? அப்ப நிரம்பல் கிடைச்சிக்கு சமாந்தரம் தானே. பூரண நிகழ்ச்சி நிரம்பல் பூரண நிகழ்வுள்ள நிலையில் அவன் நிரம்பல் போட நிகழ்ச்சியோட இருங்க. நிரம்பல் கூட நிகழ்ச்சியோட இருங்க. நிரம்பல் கூட நிகழ்ச்சியோட இருங்க. நிரம்பல் பூரண நிகழ்வுள்ள நிலை. அப்ப எப்படி எடுத்துக்கணுமா? நிரம்பல் பூரண நிகழ்வுள்ளதுன்னா விலைசார் நிரம்பல் பூரண நிகழ்ச்சியுடையதானே. அப்ப நிரம்பல் பூரண நிகழ்வுடைய கிளர்ச்சிக்கு சமாந்தரம். நிரம்பல் பூரண நிகழ்வுள்ள நிலையை கண்டால் விலைசார் நிரம்பல் பூரண நிகழ்ச்சி உடையது பிள்ளை. சரி, பதினெட்டு பொருளின் விலை கூடுதான். அப்ப கேள்வி கோட்ல ஏதாச்சும் மாற்றம் சொல்றாங்களா? ஏதாச்சும் நிகழ்ச்சி சொல்றாங்களா? கேள்வி கோட்ல எந்த ஒரு நிகழ்ச்சியும் சொல்லலன்னா அந்த கூட எப்படி இருக்கணும்? வளமை. வளமையான கூட போறோம். வித்தியாசமா வரும். சமநிலை விலை வரலாம். இப்ப ரெண்டு பீரியட் சந்திக்கிற எப்படி கொடுக்கணும்? அப்ப அதே நம்ம தமிழ்ல தொகுக்கி தமிழ்ல பி தமிழ்ல தொகுக்கி
சரி, இப்ப உரிய மாற்றத்தை என்ன மாற்றம் என்ன நடக்குது? எதன் விலை கூடுதா? பதிலீட்டு பொருளின் விலை அதிகரிக்குதா? அப்ப முதல் விளைக்கணும். இந்த பதிலீட்டு பொருளின் விலை என்பது நிரம்பல் பக்க காரணியா கேள்வி பக்க காரணியா? கேள்வி பக்க காரணி. அவருக்கா கேள்வியை தீர்மானிக்கும் ஏனைய காரணிகள் ஒன்று தானே. பதிலீட்டு உற்பத்தி பொருளா பதிலீட்டு பொருள் விலையா? என்ன இருக்கு? பதிலீட்டு பொருள் விலை. ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை நுகர முடியும், அதுக்கு பேர் தான் பதிலீட்டு பொருள். அப்ப பதிலீட்டு பொருளின் விலை என்ன செஞ்சா அதிகரிச்சா நுகர்வோனுக்கு எது வாங்குறது மலிவு? பதிலீட்டு பொருளையா குறித்த பொருளையா? குறித்த பொருளை. அப்ப குறித்த பொருளுக்கு என்ன அதிகரிக்கும்? கேள்வி அதிகரிக்கும். அப்ப குறித்த பொருள் கேள்வி அதிகரிச்சா டி என்ன ஆகுது? D1 ஆக வளர்ப்புற நகர்த்துங்க. D1 ஆக வளர்ப்புற நகர்த்துங்க. D1 ஆக வளர்ப்புற நகர்த்துங்க. சரி, இப்ப சந்திக்குது ஏனமா இங்க சந்திக்குதா? செயல்படுறது எங்க வந்து அப்படியே என்ன நடக்குது? சமநிலை விலையில் என்ன இல்லை? மாற்றம் இல்லை. சமநிலை விலையில் என்ன இல்லை? மாற்றம் இல்லை. ஆனா என்ன அதிகரிக்குது? சமநிலை தொகை அதிகரிச்சு. சமநிலை விலையில் மாற்றம் இல்லை. சமநிலை விலையில் மாற்றம் இல்லை. சமநிலை தொகை என்ன செய்யுது? அதிகரிக்குது. என்ன பிள்ளை? சரி, வாங்க இதோட பார்த்து முடிப்போம். மூணாவது என்ன சொல்லுங்க? மூன்றாவது சொல்லுங்க. நுகர்வோர் பண வருமானம் அதிகரிக்க உற்பத்தி செலவு அதிகரிக்குது. இப்ப நெகிழ்ச்சி எது சொல்லியிருக்கா? நெகிழ்ச்சி எது சொல்லியிருக்கா? அப்ப முதல்ல என்ன செய்யுங்க? சாதாரண கேள்விக்கோடு அதோட தீர்ங்கப்பா. முதல்ல கேள்விக்கோடு நிலம்பரோட சாதாரண கேள்வி. நெகிழ்ச்சி எதுவும் சொல்லாட்டி பிள்ளைகள் கோடுகளை வளமையாக்குற மாதிரி கிரி எடுத்துக்கொடுங்க. சாதாரண கேள்வி நிரம்பல் கோடுகளை கீழே எடுத்துக் கொடுங்க. கேள்விக்கோள் டி நிரம்பல் கோடு தமிழ்ல பி. சரி, இப்ப சொல்றாங்க என்ன சொல்லி சொல்லுங்க. நுகர்வோர் பண வருமானம் அதிகரிக்குதா? வருமானம் அதிகரிச்சா கேள்வி என்ன செய்யும்? பண வருமான கேள்வி தீர்மானிக்கிற ஏனைய காரணம் தானே. வருமானக்குள்ள பொருளுக்கான கேள்வி அதிகரிக்கும். கேள்வி கூட நடத்தும். D1 D1 உற்பத்தி செலவு அதிகரிச்சா. உற்பத்தி செலவுன்னா நிரம்பல பாதிக்கிற காரணம். உற்பத்தி செலவு அதிகரிச்சா உற்பத்தி நிரம்பல் என்ன செய்யும்? குறையும். அப்ப நிரம்பல் கூட நடக்கும் இடப்புறம். அப்ப இங்க அளவு குறையும். இது புதிய தமிழகத்தில் ஈவன் கொடுத்த சந்திக்கிறவில்லை. சமநிலையில் அதிகரிக்கும். சமநிலை தொகைகள்
அப்ப ஆன்சர் எப்படி எழுதணும்? சமநிலை விலை அதிகரிக்கும், சமநிலை விலை அதிகரிக்கும், சமநிலை விலை அதிகரிக்கும் சமநிலை தொகை மாற்றம் நிச்சயமற்றது. சமநிலை தொகை மாற்றம் நிச்சயமற்றது. விலை கூடலாம், விலை குறையலாம். என்ன நான் சவுத் எனக்கு கொடுக்கறது நீ மறந்துட்டு நினைக்கிறேன். ஒரு புக் தான் சரியப்பா. சரி, இப்ப மற்ற ரெண்டு நீங்க கீழே பாருங்க. மற்ற ரெண்டு நீங்க என்ன கீழே பாருங்க. சரி, குயிக்க வாங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு பார்த்துக்கோங்க. ஓடி வாங்க, ஓடி வாங்க. 75வது நிமிஷம், 75வது நிமிஷம், 75வது நிமிஷம். எழுபத்தி அஞ்சாவது எடுத்துக்கோங்க. பொருள் ஒன்றுக்கான கேள்வி கொடுப்பதற்கு கேள்வி கொடுப்பதற்கு விலைத்தொகை வினா கேட்டு பாருங்க. அருகிலுள்ள வரைபடம், அருகிலுள்ள வரைபடம் எக்ஸ் பொருளின் சந்தை கேள்வியை காட்டுதா? எக்ஸ் பொருள சந்தை கேள்வியும் ஏ புள்ளியிலிருந்து பி புள்ளியை நோக்கி ஒரு அசைவு ஏற்பட சாத்தியமான காரணம். கர்ம ஏ புள்ளி, பி புள்ளி, நில கேள்வி. அப்ப இந்த ஏ புள்ளி எதுக்கு வர, பி புள்ளிக்கு வர ஒரு சாத்தியமான காரணத்தை தேடுவோம். ஏ புள்ளி பிக்கு வர காரணம் என்ன? இன்னும் படிச்சிருக்கோம். கேள்வி நீட்டம். எங்கட பேர் கோட்டின் வழியை கீழ் நோக்கி அசைவின கேள்வி நீட்டு தானே. குறித்த பொருளின் விலை என்ன செய்ய குறைவடைய அதன் கேள்வி தொகை அதிகரித்து கேள்வி கோட்டின் வழியை புள்ளி கீழ் நோக்கி அசைது. அப்ப தேட வேண்டிய ஆன்சர் குறித்த பொருளின் விலை குறைதல். அப்படி ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. விலை குறைஞ்சதானமா கீழ் நோக்கி வரும். குறித்த பொருளின் விலை குறைதல் ஒரு ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. இல்ல, அப்படி ஒரு ஆன்சர் இல்ல. இதுதானே பாருங்க. Y என்னும் 18 பொருளின் விலை ஏற்பட்ட 18 பொருளை விலை கோடுதல் அசை. நுகர்வோன் வருமான அதிகரித்த கோடுதலும் அசை. நுகர்வோன் வருமான வீழ்ச்சினா கோடுதல் இடப்புற நகரும். எக்ஸ் பொருளின் உற்பத்தி செலவில் ஏற்பட்ட ஒரு வீழ்ச்சி, எக்ஸ் பொருளின் நிரம்பலில் ஏற்பட்ட ஒரு வீழ்ச்சி. அப்போ கேள்வி சைடு ஆற்றல் இல்லை. அப்ப நீங்க பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்கு. இந்த 2 புள்ளி இருக்கிற அந்த 2 புள்ளி கூடாகவும் ஒரு நிரம்பல் கோடு இருக்கு. என்ன தெரியணும்? நிரம்பல் கோடு. அப்ப இங்க பாருங்க, நேரடியா பார்த்த ஆன்சர் என்ன தானே? இது எஸ், இது எஸ். நம்ம பி புள்ளி கூட இருங்க. X1 27 ஆன்சர். அப்போ எஸ் எனும் நிரம்பல் கோடு என்னவாங்க? X1 என்ன தமிழை விட குறையுது, பிபி ஒன்னா குறையுது. அப்ப எஸ் என்ற நிரம்பல் கோடு X1 வளப்புறதான் நகருது. 27 ஆன்சர்.
அப்ப நிரம்பல் அதிகரிக்க என்ன காரணம்? நிரம்பல் அதிகரிக்க என்ன காரணம்? பொருளின் உற்பத்தி செலவில் ஏற்பட்ட ஒரு வெற்றி. நேரடியா பார்க்க ஆன்சர் என்ன? அப்ப மற்ற ஆப்ஷனுக்கு படிக்கணும். அந்த 2 புள்ளிகளுக்கு கூடாகவும் நிரம்பல் கோடக்கீரி ஆன்சர் பாருங்க. இதோட படிப்போம். 81வது வினா. 81வது பின்வருவனவற்றில் எந்த சேர்க்கை ஒரு சாதாரண பண்டத்தின் கேள்வி கோட்டை அதே நிலையில் வைத்திருக்க காரணம்? கேள்வி கோட்டை அதே நிலையில வச்சிருக்க காரணம் என்ன அர்த்தம்? கேள்வி கூடி கேள்வி குறையும். ஒரு காரணியால கேள்வி கூடணும், இன்னொரு காரணியால கேள்வி சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேள்வி கோட்டை அதே நிலையில வைத்திருக்க என்ன அர்த்தம்? ரெண்டு காரணி கொடுத்துருக்கான் பாருங்க படித்த. அவன் ஒரு காரணியால கேள்வி கூடணும், இன்னொரு காரணியால கேள்வி நினைப்பா. கேள்வி மாறாது, கூடுது குறையுது, கூடுது குறையுது. இப்படி கேள்வி கூடணும், இன்னொரு காரணியால கேள்வி குறையுது. அப்பதான் கேள்விக்கோட அதே மாதிரி இருக்கு. நுகர்வோன் வருமானம் அதிகரிச்சா கேள்வி கூடும், பண்டத்தின் விலை அதிகரிச்சா கோட்டின் வழி அத்தகை. அது ஆன்சர்ல வராது. இரண்டாவது, நுகர்வோன் வருமானம் அதிகரிச்சா கேள்வி கூடும், பதிலீட்டு பொருள் விலை அதிகரிச்சாலும் கேள்வி கூடும். அவன் ரெண்டின் காரணமா கேள்வி அதிகரிக்கும், மிகப்பெரிய அளவு அதிகரிக்கும். மூணாவது, நுகர்வோன் வருமானம் வீழ்ச்சி என்ன? கேள்வி குறையும், பண்டத்தின் விலை வீழ்ச்சி என்ன? பண்டத்தின் விலை அதிகரிப்பு வராதுமா. பொருளை விலை அதிகரிச்சுன்னா கோட்டின் விலையை தான் செய்வது வராது. நாலாவது, நுகர்வோன் வருமானம் அது வீட்டு பொருளின் விலை அதிகரிப்பா அவன் குறித்த பொருட்கள் கேள்வி. மற்ற பகுதியோட வினாக்களை செய்யுங்க. மற்ற பகுதியின் வினாக்களை செய்யுங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க, டைம் கிடைக்க நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அப்படி உங்களுக்கு அதை கஷ்டமான குழப்பமான வினாக்கள் நம்ம